மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். புரட்சித் தமிழர் எடப்பாடியாரின் எழுச்சி பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இவன் வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன், கழக ஐடி விங் நெல்லை மண்டல தலைவர். ஜென்ரலாக எல்லாரும் பொதுவாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தென் தமிழகம் அதிமுகவுக்கு ஒரு வலுவாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தவறான இமேஜை திமுக வெளியே பரப்பியுள்ளது. இப்போ பாஜகவோட கூட்டணி சேர்ந்தவுடன் மேலும் வலுப்பட்டு தென் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் 2026 எடப்பாடியின் வரவேற்பினால் ஒரு மிகப்பெரிய அதிக அளவிலான சீட்டே தென் தமிழகத்தில் தான் கிடைக்கும். தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வலுவா இல்லைன்னு சொல்கிறேன், அப்படி ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்களே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆக்சுவலாக அவங்க கட்சியில் எப்படி கூட்டணி இருக்குன்னு போய் பார்க்க சொல்லுங்கள். காங்கிரஸ் அதிகமான சீட்டு கேட்டுட்ருக்காங்க. கூட்டணி கட்சியில் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி நமது அண்ணன் திருமாவளவனும் சீட் அதிக லெவலில் கேட்குறாங்க. ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க. காங்கிரஸ்லேயுமே ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க. முதல்ல சாத்தா வேத உத வேண்டாம். முதல்ல அவங்க முதுகில் இருக்கிற அழுக்கை சொரிஞ்சு எடுக்க சொல்லுங்கள். இங்கனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அண்ணனும் பாஜக மாநில தலைவர் நயனானந்தன் அவர்களும் ஒரு ஆல்ரெடி இவங்க ஒன்றா பணிபுரிந்தவங்க. மேலேருந்து அமித்ஷாஜி இந்த கூட்டணியை என்டிஆர் கூட்டணி உருவாக்கிட்டு போயிருக்காங்க. இது மேலும் எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா பாஜக நிர்வாகிகள் எப்படி அதிமுக நிர்வாகிகள் வரவேற்கிறாங்களோ அதை தாண்டி முன்னுதாரணமாக முன்னே நின்று எடப்பாடியினர் வரவேற்கிறாங்க. ஸோ அடிலெவலில் எவ்வளோ தூரம் பரவிருக்குன்னு பார்த்தாலே தெரியும். கூட்டணி பற்றி பிரிவிற்கொண்டான ஒரு சின்ன சிந்தனை கூட இங்கே கிடையாது. இது எல்லாமே திமுகவால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு மித்து தான் இது. முதல்ல அவங்க கட்சி போய் அவங்க போய் பார்க்க சொல்லுங்கள். அவங்க கூட்டணி வலுப்படுத்த சொல்லுங்கள். அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியில் இருக்குது. இதை கண்டு இப்போ திமுக அஞ்ச காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? அது எடப்பாடி என்ன நேற்று கோயில்பேட்டில் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையிலே ஏங்க அது பிஜேபியோட போய் ஜாயின் பண்ணிங்கன்னு கேள்வி கேட்டார்ல. எடப்பாடி என்ன சொன்ன மாதிரி பாஜக மாநில தலைவர் சொன்னபடி திமுகவுக்கு தோல்வி பயம் அவர்கள் கண்களில் அருமையாக தெரிகிறது. அவ்வளோதான். இந்த திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த காலத்தில் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிம்மதியாக இருந்திருக்கு? மக்கள் என்றைக்குமே நிம்மதியாக இருந்ததே கிடையாது திமுக ஆட்சியில். இந்த வருஷம் 2021-26 விதிவிலக்கு இல்லை. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ தீய சக்தி திமுக தலைவிரிச்சு ஆடுங்கிறது ஆட்சிக்கு வரப்பெல்லாம் நடக்கும். இந்த தடவை 2001-2006 முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியும் அதே போல் தான் இருக்கிறது. தலைவிரிச்சு தீய சக்தி ஆடிக்கொண்டு இருக்கிறது. ஒரு திமுக ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டு காலமாக நாங்கள் சாதனைகள் செய்ததாக மேடைக்கு மேடை பேசிட்டு இருக்காங்க. அப்படி எதுவும் சொல்கிற மாதிரி எதுவும் சாதனைகள் பண்ணியிருக்காங்க? அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் மொத்தம் 20 எல்லா வாக்குறுதியும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாக்குறுதி அவங்க நிறைவேற்றிருக்காங்க முதல்ல சொல்லுங்களேன். அவங்க ஆட்சிக்கு வர முடியும் 2021 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு வாக்குறுதி அவங்கள சொல்லுங்கள், இதை நாங்கள் செஞ்சுட்டோன்னு மாறுதட்டி சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். ஒரு ஏதாவது ஒன்று செய்யணும்ல, ஒன்றுமே செய்யலை. கொடுத்த வாக்குறுதிகளே இல்லை. புகார் பெட்டிகள் எல்லாமே பெட்டிக்குள்ளேயே தான் இருக்குது. ஒரு நாள் கொடுங்க எடுத்து பார்க்கல. இப்போ நம்ம உங்களுடன் ஸ்டாலின் திட்டங்கள் சரியானதாக நினைக்கிறீங்களா, அல்லது அவங்க அரசியல் செய்கிறதா நினைக்கிறீங்களா? உங்களோட ஸ்டாலின் திட்டம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்லியிருந்தேன். தீய சக்தி தலைவிரிச்சு ஆடும்னு. எந்த அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுதுங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்த வாக்குறுதிகளில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1900 நம்ம 9 லட்சம் கடன் 5 லட்சம் கடன் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை அந்த கடனை அடைச்சிருவேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் 2021 இதே திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மொத்தம் 4 லட்சம் கோடி தான் கடன் இருக்கதா உள்ளுக்கு ஏற்றுனாங்க. ஆனால் இன்றைக்கி கடைசி பட்ஜெட்டில் அவங்க பார்த்திங்கன்னா 2020
5 லாஸ்ட்டில் நடந்த பட்ஜெட்டை பார்க்கணும் 9 லட்சம் கோடி கடன் வந்து கவர்மெண்ட் வாங்கினதாக காமிக்கிறாங்க. அப்படின்னா 5 லட்சம் கோடி இந்த 5 வருஷத்தில் இவங்க வந்து கடன் அதிக லெவலில் வச்சுருக்காங்க. 1978 1921 வேறு மொத்த தமிழும் மாறி மாறி பல கட்சிகள் ஆண்டிருக்கு. அவங்க எல்லோரும் வாங்கின கடனே மொத்தமே 4 லட்சம் கோடி தான். ஆனால் 2021 26 வரை இவங்க வாங்கின கடன் பார்த்திங்கன்னா 5 லட்சம் கோடி. இதுதான் சொல்கிறேன், இதுதான் இவங்க செஞ்ச சாதனைகள். இப்போ நம்ம திருநெல்வேலிக்கு வரும் எடப்பாடி அவர்களை வந்து வரவேற்கிறீங்க. நீங்கள் இப்போ பிஜேபி சார்பில் வந்து பிரம்மாண்டமான வரவேற்கிறீங்க. ஆனால் இப்போ நம்ம திமுக காரங்க நிறைய பேர் இப்போ சமூக வலைதளத்தில் வந்து இது வந்து நெல்லை மாவட்டம் வந்து திமுகவோட கோட்டை அப்படின்லாம் பதிவிட்டுட்டு வராங்களா? இது எதுவும் அஞ்சுறாங்கன்னா அந்த மாதிரி பயத்தில் எதுவும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எதன் பேர் வச்சு அவங்க கோட்டைன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. ஜென்ரலாக நெல்லை தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து இவ்வளோ வீழ்ச்சியிலுமே அதிமுக பிளவுபட்ட காலத்தில் கூட அதிமுக பிளவுபட்ட காலத்தில் கூட தென் தமிழகத்தில் வந்து மேக்சிமம் வந்து பெருசாக அதிமுக ஓட்டு வாங்கலை. எல்லா இடத்துலையுமே அதிமுக வந்து 2021 கொஞ்சம் தோல்வியில் அதிகமாக சந்தித்த நேரத்திலும் இங்கே கூட்டணியில் வந்து சரிக்கு பாதியாக நெல்லை மாவட்டத்தில் 3 எம்எல்ஏ திமுக ஈக்குவலாக வந்திருக்கோம். இந்த தடவை அதுவும் விட்டு போயிருங்கிறது தென்பது தான் 6க்கு 6 நம்ம கைப்பற்றிடுவோம் நெல்லை மாவட்டத்தில். அந்த பயத்தில் தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் எழுச்சி பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறோம். இவன் வழக்கறிஞர் அன்பு அங்கப்பன், கழக ஐடி விங் நெல்லை மண்டல தலைவர்.